முருகா அப்பனே ஸ்ரீ கதர்வா ஞான தண்டாயுதமணி சரணம் சரணம் சரணம். ஐயனே அப்பனே ஸ்ரீ கேளக சித்தரே நமோ நமக. ஸ்ரீ கேளக சித்தரே நமோ நமக. ஸ்ரீ கேளக சித்தரே நமோ நமக. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு சாம்பிராணி பொடி வந்து தயார் பண்ணேன். அது போடுறதுக்கோசரம் செஞ்சுருக்கிறேன். நான் இப்போ என்னோட வேண்டுதல்னு இல்லை, கேளக சித்தர் மூலிமா வந்திருக்கிற தம்பி குருநாதர், அவர் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவர் குருநாதர் தானே. வயதாயதுக்கு அப்புறமா வயசானதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கறதும் நமக்கு குரு தான். சின்ன வயசில் சொல்லி கொடுக்கறதும் குருஸ்தானம் தான், நமக்கு இல்லைன்னு சொல்ல. பட் நானும் வந்து 2024 புரட்டாசி மாதம், போன புரட்டாசியில் வந்து நம்ம அந்த புரட்டாசி ஃபுல்லாக விரதம் இருக்கோம் இல்லைங்களா பெருமாளுக்கு. அதே மாதிரி எப்போவுமே அது காலங்காலமாக நடந்து வர்றது தான் எல்லாருக்கிட்டையும். அந்த மாதத்தில் தான் நான் வந்து தம்பி வந்து சொல்லும்போது கலைஞர் சித்தர் பற்றி நான் அசோக்குமார் சார் சொல்லும்போது எனக்கு அவர் பேர் இப்படி அசோக்குமார்னு தான் நான் அவர் நினைக்கிறேன். அவர் சொல்கிறத வந்து நான் வழிபட்டு வந்துருக்கேன். டெய்லியும் வந்து மிட் நைட்டில் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ காலையிலையும் சொல்லி எனக்கு டைம் கிடைக்கும்போது 2 நேரமும் குளிச்சுட்டு சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு அந்த குளியில் பற்றி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடியே வந்து உலக புகழ் பெற்று இந்த வீடியோ பார்க்குற மக்கள் யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய வந்து வளர்ச்சி முன்னேற்றத்தில் இருப்பார் அவர். ஒரு காலகட்டத்தில் நாங்களும் அந்த குருநாதரை நாடி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா. ஃபேமிலி ஆகட்டும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், உடம்பு ரீதியாகட்டும், எல்லாருமே இன்றைக்கி வந்து அப்பா அம்மாவுக்கு அடுத்தது கடவுள், நண்பர்கள், யாராவது ஒருத்தர் நம்மளோட பிரச்சனையை வந்து சரி பண்ண மாட்டாங்களா. நமக்கு இப்போ பணம் பிரச்சனை இருந்தால் அதை நமக்கு வந்து ஆறுதலாக நமக்கு அந்த பணம் பிரச்சனையை சரி பண்ண மாட்டாங்களா. சொத்து மற்றது உடம்பு ரீதியாக எந்த டாக்டர்கிட்ட போனால் என்ன பிரச்சனை சரியாகும் நமக்கு, இல்லை நம்மளால் வந்து ஒரு நாட்டு வைத்தியம் ஏதோ ஒன்று செஞ்சால் நமக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்குற ஒரு காலகட்டத்தில் நாங்களும் ஓடிட்டு இருந்தோங்க. ஸ்டார்டிங்கில் அவரும் அப்படி தான் வந்தார். அவர் வழிபட்டால் நம்ம வீடை தேடி வருவார், நம்ம பிரச்சனைகளை கேட்பாருங்க. அது நாங்கள் அதை அப்படியே கடைப்பிடிச்சுங்க. கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்தார். இப்போ தம்பி சொல்கிற எல்லா இதுவுமே வந்து அவரும் வழிமுறை நடத்திட்டு வந்தார். கூட்டம் சேர கோயில் கட்ட கடைசிக்கு மக்களுக்கு வந்து கர்மாவை பற்றி அவரும் சொல்லி கொடுத்தாரு. பட் இவர் தம்பி சொல்கிறது வந்து, நம்ம கேளக சித்தர் சொல்கிறது வந்து, கர்மாவிலேருந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக 100% உண்டு அப்படின்ட்டார். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, கர்மாவை வந்து நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா என்னோடய பிரச்சனை, நான் வந்து பெரிய பிரச்சனை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு நான் சேலங்க, என்னோடய பேர் நாகலட்சுமியும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம், அங்கே சேலம் இருந்துச்சுன்னா, இல்லை வெளியுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பெரிய பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. அதுலேருந்து நான் அவர்கிட்ட வார்த்தை கேள்வி போய் அவர்கிட்ட கேட்டேன். நேரில் உட்காந்தே அவர்கிட்ட, அப்போ நேரில் உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் பைசா இல்லை. ஒரு 7 நாள் 3 நாள் கிளாஸ் வைப்பாங்க. அந்த கிளாஸில் நம்ம விருதம் இருந்து அவர் பார்த்து நம்ம பேசலாம். அப்போ என்னோட பற்றி சொல்லும்போது அவர் டக்குன்னு சொன்னார், உனக்கு வந்து லைஃபே வந்து அவங்களுக்கு உனக்கு லைஃபே இல்லைம்மா, இதுக்கும் மேலே தான் உங்களுக்கு லைஃபு.
இது வந்து ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு. ஆனால் அந்த விபத்தில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் அவங்க மனசு இறங்கி ஒரு இடத்துல அழுந்துட்டாங்கன்னா அந்த சாபக்கேடு அந்த குழந்தைங்களோட சாபக்கேடு உங்களுக்கு தான் ஆகும். இந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மேலும் மேலும் நீங்கள் கர்மாவை சம்பாதிக்காதீங்க. உங்களோட கடமையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறேன்ட்டுங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம காலகட்டத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து நமக்கு எதுவுமே சரியாகல. ஆனால் நம்ம என்ன கடமை செய்யணுமோ எல்லா கடமையும் எல்லாருக்குமே செஞ்சுட்டும்ப. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாமே நம்ம எது பாவப்பட்டு ஒரு உண்மையாக இருக்கிறவங்க பாவப்பட்டு நமக்கு அந்த கர்மம் அடிக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு பாதிக்கக்கூடாது, நமக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அது எல்லாமே நம்ம எதிர்பார்த்து செய்கிறவங்களா கர்மா வரக்கூடாது நம்ம சங்கதிகளுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் டோட்டலாகவே வந்து இப்போ கேள்வி என்னன்னா, நீ ஏன் அதை வந்து விட்டு கொடுத்த, நீ ஏன் செஞ்ச அப்படின்ற மாதிரியும் வந்துடுது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரணுன்னாலும் பணம் இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நிலைமை ஒரு கியூவில் நின்று பார்க்குறதுக்கோ, அவர் பாதத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்குறதுக்கோ, அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ வந்துடுச்சு. அதனால் அவர் ஃபோட்டோ இருக்குது. நான் அவர் ஃபோட்டோ வச்சு டெய்லியாக இப்போ ஐயா காலக்கே சித்தர் மந்திரம் சொல்கிறதுக்கு முந்தி நான் வந்து என்னோடய குலதெய்வம் மந்திரி, அதாவது வந்து உண்மையிலேயே அவர்கிட்ட நான் போயிட்டு சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் எம்பெருமானுக்கிட்டேயும் இப்போ திருப்பதிக்கு வருஷத்துக்கு ஒரு தாட்டி 2 தாட்டி போயிடுவோங்க. விரதம் இருந்து ஐயப்பொங்கலுக்கு எப்படி இருப்பீங்களா அப்படி இருந்து போயிட்டு வருவோங்க. அன்றைக்கு வந்து மழையிலையும் இடியிலையும் கியூ நின்னா எப்படி இருக்கும் வெளியில், ஒரு 20 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வெளியே இருந்து நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து கேள்வி கேட்டேன். அப்பா இவர் ஏன்னா அந்த காட்சி கொடுத்துருந்தால, அப்பா இங்கே இந்த இடத்துல நம்ம நின்ன இடத்துல கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாரு, நீங்களும் வந்து இந்த கூட்டம் போட்டு நெரிச்சல் கொடுத்து உயிர் பண்ணி நிறைய பேர் வந்து மக்கள் கோயிலுக்கு வர்றதுக்கே கடன் வாங்கிட்டெல்லாம் வராங்கப்பா அவங்களோட கர்மாவை கழிக்கிறதுக்கு. என்னைக்கு தான் எங்களுக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எந்த கோயிலுக்குமே குலதெய்வத்துக்கு எங்கேயுமே போகல. ஏன்னா இவர் காட்சி அளிக்கிறாரு, இவரு காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட பிரச்சனை வந்து சரியாகலை, ஓடிட்டே இருக்கிறம்ப கர்மாவே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து கர்மாவே கடவுள் கண்டிப்பாக வந்து கேலக்கே சித்தர் வந்து உங்கள் கர்மாவுக்கு விடுதலை கொடுத்துட்றாரு. நீங்கள் நான் சொல்கிறத, அதாவது ஐயா கேலக்கே சித்தர் சொல்கிறத நம்ம வழிபட்டு வந்தான்னு உண்மையிலே இன்றைக்கி மக்கள் எல்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்திருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பணம் இருக்கிறவங்களும் ஒரு பிரச்சனைக்கு ஓடுறாங்க, பணம் இல்லாதவங்களும் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க இவர்கிட்ட போனவாது நம்ம பிரச்சனை சரியாகுமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கெஞ்சி ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஓடிட்டு இருக்கிறவங்க, தவறு செய்கிறவங்கெல்லாம் எந்த கடவுள்கிட்டையும் போகிறது இல்லைங்க. தவறு செய்கிறவங்க நிறைய அவங்கக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் உண்டிகளில் போட்டு அதை எப்படி கடவுள் ஏற்றுக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா செஞ்ச கர்மா நல்ல இது, அதனால் அவர் எது செஞ்சாலையும் இப்போ கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இன்றைக்கி இப்போ ஒருத்தர் வந்து நான் சிட்டுக்குருவிங்களுக்கோசரம் ஒரு 50-60 சிட்டுக்குருவிங்களுக்கோசரம் அந்த சொந்த வீட்டில் இருந்து என்னால் முடிஞ்ச உணவுகளை அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசார அழுந்து உங்ககிட்ட வந்து, அதாவது வந்து காலில் விழுந்து அவர் அழுகுறாரு. நான் உங்ககிட்ட அந்த ஐயா இருக்காருனால எல்லாருமே சின்ன வயசாக இருந்தால், ஏன்னா அந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கே பாடம் சொல்லி கொடுத்த எங்கள் ஐயா முருகப்பெருமான் ஸ்தானத்தில் தான் எல்லாருமே வந்து குருங்களை வந்து நினைக்கிறாங்க. உங்களையும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்க. யாரும் கடவுள் வந்து சீக்கிரமாக ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு நிறைய செய்யலைன்னா கூட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட வேண்டுதல். இது இன்னும் காலகட்டம் இருக்க அவர் சொல்கிறாரு 10,000 ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் போனதுக்கப்புறமாலையும் நம்மளை பற்றி வரலாறு பேசுவோம், ஐயாவை பற்றி நம்ம இன்றைக்கி மக்கள் கூடி இருக்கிற மக்கள் வணங்குற மக்கள் எல்லாருமே பற்றியும் வரலாறு பேசுவோம் அப்படிங்கிறாரு. அது உண்மையாக இருந்தால் கேலக்கே சித்தர் வணங்குறவருக்கு எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு காட்சி கொடுத்தாரு. ஆனால் பிரச்சனைகள் வந்து நான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா
4 வருஷம் ஆகுது. யாருக்கிட்டேயும் 10 பைசா நாங்கள் வாங்கினதும் இல்லை, தானம் பண்ணதும் இல்லை. இல்லாமல் போனவர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல தன்னோட வாரிசுங்களுக்குன்னு சேமிப்பு டைரக்டாக எதுவுமே பண்ணாமல் ஒரு இடத்துல நம்பி ஒப்படைச்சதுனால டோட்டலாகவே போயிடுச்சு. நான் அது வந்து இப்போ என்னோடய பசங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எவ்வளோ மக்கள், ஏழை மக்கள் இருக்காங்க. எத்தனை பெரிய அரசியலில் வந்து இல்லை, கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து எல்லாத்தையுமே எப்படி அவர் வந்து எடுத்தாரோ அந்த வகையில் அந்த மோசடிங்கிட்டே இருக்குது எல்லாமே. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ எவ்வளோ மக்கள் அவசரப்படுறாங்க. அது வந்தால் இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள். நிறைய பேர் ரோட்வாரம் படுத்துனுக்கிறவங்கெல்லாம் என்னங்க பாவம் செஞ்சாங்க? எல்லாருமே தானே பார்த்துட்டுருக்கிறாரு, எல்லாருமே தானே கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே படைப்பாக படைத்தார். ஆனால் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உதவி பண்ணுன்னு சிறு தொழில் செஞ்சாலே அதில் பெருவெல்லாம் நமக்கு வருன்றாங்க. அது நாங்கள் செய்கிற தொழில் எனக்கு வந்து நடந்து அந்த கிழக்கு சித்தரை எல்லாமே நடத்தி கொடுத்தாலும் எனக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவேன். அசோக்குமார் தம்பிக்கு அதுக்கு மேலே செய்வேன். நான் செய்வேன், அவருக்கு செய்யலை. என்னோடய கிழக்கு சித்தருங்க ஐயாவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். பட் எல்லா மக்களுமே இன்றைக்கி அங்கே லட்சக்கணக்கான மக்கள் உக்காந்துருக்குறாங்க, அவர் நாடி வழிபடுறாங்க. யாரும் ஏமாந்து போகாமல், மனசு உடஞ்சி போகாமல் கிழக்கே சித்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறது. மீண்டும் 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 என்னோட வேண்டுதல் வந்து மக்கள், பல லட்சம் மக்கள் எனக்கு அவர் வந்து காட்சி கொடுக்கறத விட, அவரை பார்த்து அவர் ஒரு செகண்ட் போகிறத விட அவங்களுக்கு உணர வச்சுட்டு அவங்களோட வேண்டுதலை எல்லாமே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஆசைகளை. ஏன்னா நியாயமான ஆசைகளில் இருக்கிறவங்க தான் வந்து பிச்சை எடுக்கிறவங்களாட்டம் கையேந்து நிற்பாங்க. பொய்யான ஆசை இருக்கிறவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ஏதோ அந்த மனுஷருக்கு வந்து பதில் கூட சொல்ல மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, நான் போய் கையேந்தின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி போட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல போனால் 1000 கிடைக்கிது, அதனால 100 ரூபாயை கூட தூக்கி போட்டு அது உண்மையாக அவங்களுக்கு பசி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க, ஓடிட்டே இருக்காங்க மக்கள். என்னோட நியாயமான கருத்து, எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை தீந்துருமான்னு சொல்லிட்டு தான் இந்த கலியுகத்துலேயும் மக்கள் ஓடிட்டு இருக்காங்கன்னா அது ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு குருநாதர்கிட்டையும் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் நம்ம ஐயா கிழக்கு சித்தர், நான் வந்து மக்களுக்கோசரம் தான் கேட்குறேன், எனக்கோசரம் தான் நான் கேட்டிருக்கேன், நடத்தி கொடுக்கணும், அவர் நிலைநாட்டணும். எல்லா மக்களும் சத்தியம் உண்மை, நம்ம ஐயா கிழக்கு சித்தர் உண்மை. இந்த முருகப்பெருமான மூலிமா நான் எல்லாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா ஐயா என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து என்னோட மனசில் இருக்கிற கஷ்டங்களை வேதனைகளை தான் சொல்கிறேன். மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாத்தாதீங்க. எந்த குருநாதராக இருந்தாலும் சரி, எந்த கடவுள் மூலிமா நீங்கள் எல்லாம் சித்தர்கள்ன்றவங்க அவ்வளோ சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கோசரமே நீங்கள் வந்து எல்லா அனைத்து சுகபாபங்கள் அனைத்துமே கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் சித்தராக மாறுபடுறீங்க. ஆனால் உங்களை நான் வந்து வலிமையுடன் கேட்டுக்கிறேன்ப்பா கிழக்கு சித்தரை, நன்றாக எல்லா மக்களுக்குமே உங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட வேண்டுதலை நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸ்ரீ கிழக்கு சித்தர் நமோ நமக, ஸ்ரீ கிழக்கு சித்தர் நமோ நமக, ஸ்ரீ கிழக்கு சித்தர் நமோ நமக.
பாருங்கள். அவ்வளோ பூ நம்ம ஆவாரம் பூ எடுத்தோம் இல்லைங்களா, சும்மா கொஞ்சோண்டு தான் வந்தது. இது மட்டும் பல மடங்கு ஒரு 5 கிலோ பூ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஊரில். நம்ம போயிட்டு அது வாங்கிட்டு வந்து சண்டே போகணும், போயிட்டு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேகரிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம தோட்டம் போட்டு எடுக்கணும். இப்போ காட்டில் இருந்தால் அங்கங்கே இருக்கிற செடிங்களாம் பறித்து ஒரு 5 கிலோ பூவுக்கு பக்கம் எடுத்து வச்சுருக்குறாங்க. செம்பருத்தி, அந்த பூவும் ஆவாரம் பூவும் அது போயிட்டு, அதே மாதிரி பன்னீர் ரோஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறேங்க 2 கிலோ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணலாம் இப்போதைக்கு. ஏன்னா அவ்வளோ செடியாக கொத்தாக இருந்துச்சு இல்லைங்களா, பூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் நெவலில் தான் காய் போட்டு அரைக்கிற நெல்லிக்கு மட்டும் வெயிலில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் தாய் மக்களே. இன்றைக்கி நான் ஏதாவது, ஏன்னா ஐயோவை பற்றி நான் தவறாக ஒன்றும் பேசலை. ஏன்னா நிறையா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மக்களோட கர்மாவுக்கு விடுதலை கொடுத்து அவங்களோட நியாயமான கோரிக்கையை வந்து ஐயா எல்லாமே சரிப்படுத்தணும். அவங்களுக்கு அற்புதம் நடத்தணும். தம்பி கோயில் கட்டணும். அந்த கோயிலுக்கு எல்லா மக்களோட பைசாக்களும் போயிட்டு சேரணும். அதனால் நான் வேண்டுதெல்லாம் நான் அவர்கிட்ட கோரிக்கை இதை தான் கேட்குறேன். அப்பா, நான் ஏதாவது தவறு சொல்லியிருந்தால் அசோக் தம்பி என்னை வந்து நீங்கள் பேசலாம். பாய்.